அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம் இடத்திலே கொண்டு வருகிறேன். உங்களை பற்றிய சாட்சி தேவனுடைய மகிமைக்காக இருக்க போகிறது. அது இருக்கிறது. அநேகர் சொல்ல நீங்கள் கேட்க போகிறீர்கள். கலாத்தியர் 1:23-24 பாருங்களேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப இது எழுதுறது யாருன்னா பவுல் அப்போஸ்தலர். யாருக்கு எழுதுறாருன்னா கலாத்தியருக்கு எழுதுறார். கலாத்தியருக்கு எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, நான் யூதேயா சபைக்கு முகமறியாதவனா இருந்தேன், என்ன யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருந்தது. என்ன? என் சாட்சி தெரிஞ்சிருந்தது. என்ன அப்படின்னா, நான் தான் அழிக்க தேடின விசுவாசத்தையே இப்போ பிரசங்கிக்கிறான்னு அந்த சாட்சி தெரிஞ்சு என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை பற்றி தேவனை மகிமைப்படுத்த போறாங்க. நீங்க உங்களுடைய பாஸ்ட் சிலருக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அவங்க உங்களை பார்க்காம இருக்கிறாங்க. கர்த்தர் சிலருக்கு உங்களை காமிக்க போறாரு. இன்னைக்கு இருக்கிறீங்களா, உங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க தேவனை மகிமைப்படுத்த போறாங்க. ஆமென். தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த போகிறார்கள். பாருங்க, அவன் கிறிஸ்தவங்களை அப்படி துன்பப்படுத்தி கொலை செய்ய நிருபங்களை கேட்டு வாங்கினான். அநேகரை அவன் கொலை செய்யவும் செய்தான், சம்மதித்திருந்தான். ஸ்தேவானுடைய மரணத்திற்கே இவன் காரணமா இருந்தான் பாருங்க. அப்படிப்பட்ட பவுலை கர்த்தர் தொட்டார். அவருடைய அன்பினாலே அவனை தொட்டார், சந்தித்தார். எவன் நிருபங்களை கேட்டு வாங்கினானோ, இவர்களை அழிக்க வேண்டும் என்று நிருபங்களை கேட்டு வாங்கினானோ, அவனை கொண்டு புதிய ஏற்பாட்டின் பெரும்பாலான நிருபங்களை எழுத வைத்தார். இதுதான் தேவன். இன்று நான் சொல்லுகிறேன், உங்க சாட்சி மாறப்போகுது. கர்த்தரை குறித்து நீங்க வைராக்கியமா பேச போறீங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்க போகிறீர்கள். தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். உங்களை பற்றி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நீ என்னடா கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம், எப்பா உனக்குள்ள கிறிஸ்து இருக்காருன்ற நான் பார்த்துட்டேன்ப்பா, தேவன் உனக்குள்ள இருக்கிறார்ன்ற சாட்சியை சொல்ல போறாங்க. உங்களை பற்றி தேவனை மகிமைப்படுத்த போறாங்க. தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. நீங்க நடமாடும் நிருபங்களாக இருக்க போறீங்க. இன்னிலிருந்து ஒரு வாழ்க்கை மாற்றம் உண்டாகிறது. ஆவியானவர் உங்களை ஏவ துவக்குவார். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்களை பற்றி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். தேவனுக்காக உயிருள்ள சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.